அதாவது ஃபெமிலியருக்கும் நொட்டோரியஸுக்கும் வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் ஸ்டாப் பண்ணாங்க. ஆனால் டிவியில் எப்போ பார்த்தாலும் கிரிஞ்சான நிகழ்ச்சி ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அதை நார்மலைஸ் பண்ணது இவங்க கிடையாது. திருச்சி சாதனாவோ, இந்த சொல்றீங்களா தர்ஷா குப்தாவோ, பலூனாக்கா, இவங்கெல்லாம் கிடையாது. பலூனாக்காலாம் விளக்கமே சொல்ல முடியாது. அது வேற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சா இருக்கு சொல்றதுக்கு. இவங்களை நார்மலைஸ் பண்ணி கொடுத்ததோட விளைவு இது ஒரு வரையறையற்ற வெப்சைட்ஸ் ஆயிடுச்சு. கையில் இருக்க செல்போன் ஒரு லிமிட்டட் இருக்குல்ல, இது பண்ணக்கூடாது, அந்த எல்லை இல்லை, எல்லையே இல்லை. அது ஒரு ஆளோட சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு, மொத்தம் எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க இந்த மாசத்துல, அதுக்கு கட்டியிருக்காங்க லட்சக்கணக்கில் பணத்தை கட்டி அவங்கள சேர்ந்துக்கிட்டு. அது வந்து இந்த நைட்டு 12 மணி ஆட்டாங்கிற மாதிரி கதையா இருக்குது. அவங்க பயங்கரமான கவிச்சான வார்த்தைகள் பேசுவது எல்லாமே, கவர்ச்சியான உடைகள், எந்த அளவுக்கு ஆடை சுதந்திரத்தை பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தணும். அதே தான் நான் சொல்கிறேன். இந்த அழகு இருக்குது, இந்த அழகுன்னு சொல்கிறாங்களோ ஒரு விஷயம், அதுவே ஒரு அப்பாக்கான விஷயம் அவங்க பேசுறது. இப்போ தில்கு ஸ்மிதா விட இவங்களும் அழகாக இருந்தாங்களா? அன்னைக்கு ஒரு சில நடிகை டிஸ்கோ சாந்தி, சில்க் ஸ்மிதா, இப்படி ஒரு பாடல்களுக்கு நடிகை அவங்களோட வறுமை நிலையில் நடித்து வந்தவங்கன்னு பார்த்தோம். ஆனால் இவங்க எல்லாருமே சில்காகவே ஆயிட்டாங்க. ஒரு சில்க்குக்கே நான் இப்போ ஒரு நூற்றாண்டு பாடம் நடத்த வேண்டியா இருக்கு. ஊரே சில்காக இருந்தால் என்ன செய்யுது? அன்னைக்கு அதுக்கு தனியாக திரையரங்கு இருந்துச்சு. நீங்கள் அந்த திரையரங்கில் இந்த படம் வெட்டு படம் தான் அப்படின்னு சொல்லி பார்க்க போன கல்ச்சர் ஒன்று. ஆனால் நீங்கள் 24 hours ஸ்க்ரால் பண்ணக்குள்ளெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கக்குள்ள வேற இது ஒரு விதமான மனச்சிதைவுக்கு ஆளாக்குற விஷயமா அவங்களுக்கு தோணவே இல்லையா? எரர் இஸ் ஹியூமானிட்டி. ஆனால் எரரை தெரிஞ்சு மீண்டும் மீண்டும் பண்ணுறது பேர் ஹியூமானிட்டி இல்லை, அது பேர் செலிபிரிட்டி வேலை பண்ணுறீங்க. அவங்க அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. உங்கள் கமெண்ட் பாக்ஸை கண்டுக்காத மாதிரி தான் உங்கள் கலாச்சாரம், உங்களுடைய சமுதாய சொசைட்டி கட்டமைப்பையும் அவங்க கண்டுக்கணும். இவங்கெல்லாம் சொசைட்டி கட்டமைப்பை கெடுக்க வந்த சைத்தான்கள் இவங்கெல்லாம். அது வரைக்கும் செய்வான். இது நல்ல கைகால் இருக்கும் ஒருவன் பிச்சை எடுப்பதற்கு சமம் இவர்கள் உடலை காட்டி ஆடுவோம். நான் சொல்கிறேன், விபச்சாரத்துக்கு கீழே இருக்குது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை, ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வு நம்மோடு குற்றவியல் வழக்கறிஞர் திரு RS தமிழ்வேந்தன் நினைக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். தொடர்ந்து மொபைல் போன்ல, இன்ஸ்டால, ட்விட்டர்ல, இதுக்கு முன்னாடி என்னப்பா டிக்டாக், அதுல ரீல்ஸ், மோஜுன்னு இந்த ரீல்ஸ் போடுறவங்க எல்லாம் அதோட கள்ள குழந்தை தான். ஆமா, தன்னுடைய நம்ம பேசியிருக்கோம்ல, அதை பத்தி கூட பேசியிருக்கோம். தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறது சரி, புரிந்து கொள்ள முடிகிறது. தன்னோட அழகை வெளிப்படுத்துவதாக சொல்வது, அழகை தாண்டி அது கவர்ச்சிக்கு கொண்டு போகுது, கவர்ச்சி தாண்டி அடுத்த உச்சகட்டத்துக்கு போறது, இப்படி பண்றவங்க நபர்கள் நம்ம பார்க்கிறோம். இப்ப அவங்க மேல எல்லாம் வழக்கெல்லாம் கொடுக்கறத நம்ம செய்தி வந்துட்டு இருக்கு. நீங்க அந்த தகவல் எல்லாம் பாக்குறீங்களா, கவனிக்கிறீங்களா? எப்படி நேரம் இருக்கா? அதை பாக்குறதுக்கு நேரம் இருக்கா அவங்களுக்கு? கவனிக்கலாம். அதையும் பார்த்தா அதாவது ஃபெமிலியருக்கும் நொட்டோரியஸுக்கும் வித்தியாசம் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே தமிழ்ல சொல்றேன். நொட்டோரியஸ்னா எப்படி சொல்றது? ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஒரு சொல்லலாம். உங்களை நொட்டோரியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபெமிலியர், அப்படியே ஃபெமிலியர்ங்கிறது ஃபேமஸ், விளம்பரம் இல்ல ஃபேமஸ். நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க, நல்ல திறமையானவர், இப்படி எப்படி ஒன்றும் வச்சுங்க. நொட்டோரியஸ்ங்கிறது சரி இப்படி வச்சுக்கலாம். இங்க ஒரு நல்ல சாப்பாட்டு கடையும் இருக்கு, பக்கத்துல வந்து ஒரு கொலை பண்ண ஒரு வீடு இருக்கு. 2 பேருமே ஹீரோயிசமா இருக்காங்கன்னு வச்சுக்கோம். ஒரு ஹீரோவும் இருக்கார் படத்துல. சரி ரைட், சூப்பர். அபிமன்யு சித்தார்த் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாருல, தனி ஒரு அரவிந்த் சாமி நொட்டோரியஸ், ஜெயம் ரவி ஃபேமஸ், ஃபெமிலியர். வேற இது விட எளிமையான சொல்ல தெரியல. ஆனா பாக்குற மக்கள் அவரை ரசிக்கிறாங்க. நொட்டோரியஸ் ரசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா நம்ம ஆரம்ப காலங்கள்ல வந்து திருவிழாக்கள்ல வந்து குறவன் குருத்தின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா கரகாட்டம் தான் அதோட பேரு குறவர் குருத்தியா அவங்க டான்ஸ் ஆடுவாங்க. அது வந்து அதில் வந்து டபுள் மீனிங் எல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லி எல்லாம் ஸ்டாப் பண்ணாங்க. இடையில அந்த கலைஞர்கள்லாம் ஸ்டாப் ஆயிட்டாங்க. அதுக்கடுத்து மேடையில் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. அவங்களும் ரொம்ப வருஷத்துல ஒரு 52 முகூர்த்தம் தான் ஒரு வருஷத்துல. அதில் திருவிழா திருநாள் நடந்துட்டு போகுது டான்ஸ் ஆடுறதுக்கு. அதுக்கு வாய்ப்பு கம்மி. ஒரு ஆடி மாதம் தானே திருவிழா, அதில் எத்தனை ப்ரோக்ராம் கிடைச்சிடும், அவங்களும் ஸ்டாப் பண்ணாங்க. இவங்களெல்லாம் ஸ்டாப் பண்ணாங்க. ஆனால் டிவியில் எப்போ பார்த்தாலும் ஒரு கிரிஞ்சான நிகழ்ச்சி ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அதை நார்மலைஸ் பண்ணது இவங்க கிடையாது. திருச்சி சாதனாவோ, இந்த சொல்றீங்களா தர்ஷா குப்தாவோ, பலூனாக்கா, இவங்கெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு டிவி நார்மலைஸ் பண்ணி கொடுத்துருச்சு. டிவி தான் நார்மலைஸ் பண்ணுச்சு எல்லாத்தையும். ஒரு
கொழுந்த காலம் விளக்கமே சொல்ல முடியாது, அது வேற மாதிரி இருக்கு, அதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சா இருக்கு சொல்றதுக்கு. இவங்களை நார்மலைஸ் பண்ணி கொடுத்ததோட விளைவு இது ஒரு வரையறையற்ற வெப்சைட்ஸ் ஆயிடுச்சு. கையில் இருக்க செல்போன் ஒரு லிமிட்டட் இருக்குல்ல, இது பண்ணக்கூடாது, எல்லை இல்லை, எல்லையே இல்லை, அது போயிட்டே இருக்கு. அந்த வகையில தான் இவங்கெல்லாம் தனியா சப்ஸ்கிரிப்ஷன் ஆரம்பிச்சு, நீங்க வெறுசா ஆடினது வரையும் பிரச்சனையே கிடையாதுங்க, யாரும் உங்கள்கிட்ட சண்டைக்கு வரல. சப்ஸ்கிரிப்ஷன் ஆரம்பிச்சு பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், உங்களோட கால்குலேட்டிங் பண்ணிடலாம். உங்களோட வருமானம் என்னங்கிறது சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஆளோட சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு, மொத்தம் எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க இந்த மாசத்துலன்னு, அதுக்கு கட்டியிருக்காங்க லட்சக்கணக்கில் பணத்தை கட்டி அவங்கள சேர்ந்துக்கிட்டு, அது வந்து இந்த நைட்டு 12 மணி ஆட்டாங்கிற மாதிரி கதையா இருக்குது. அவங்க பயங்கரமான கவர்ச்சியான வார்த்தைகள் பேசுவது எல்லாமே கவர்ச்சியான வார்த்தைகள், கவர்ச்சியான உடைகள். எந்த அளவுக்கு ஆடை சுதந்திரத்தை பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்க. ஆக்சுவலாக அந்த மாராப்பு போடுறோம்ல, மாராப்பு மீன்ஸ் ஜாக்கெட் பிளவுஸ், இதுவே போராடி தான் நமக்கு வந்துச்சு, நேரடியாக வரல. முளைவரி எல்லாம் போட்டிருக்காங்க, அறுத்து அள்ளி வீசியிருக்காங்க, அதெல்லாம் போய் தான் ட்ரெஸ்ஸு ஃபுல் கவர்டாக போடணுங்கிறதே பிறகுதான் வந்துச்சு. இப்போ அதுக்கு ரிவர்ஸில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்டை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி அப்படியே போய் இவங்க டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ஒரு எப்படி சொல்லலாம் அவங்களுக்குன்னா, ஒரு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வந்து இப்படியெல்லாம் பாதைகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் அப்துல் கலாம் மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்துல் கலாமோட ஹிஸ்டரியை நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லக்குள்ள, ஓ இப்படி வரலாமோ, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து நம்மளும் விஞ்ஞானி ஆகி நம்மளும் பெருசாக வந்து ஜனாதிபதி ஆகிடலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேட் உங்கள்கிட்ட வரும் தானே. திரௌபதி முர்மு அம்மா இருக்காங்களா, குடியரசு, அவங்க ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்தவங்க, நாட்டில் இருக்க மைனாரிட்டி பீப்புள், எஜுகேட் லெவலில் கம்மி, பட் அவங்க வந்து இந்திய ஜனாதிபதி ஆகிட்டாங்க. தட்ஸ் மோட்டிவேஷன். சாதாரணமாக குஜராத்தில் ரயில்வே ட்ராக்ல டீ வித்துக்கிட்டு இருந்தவர் தான் நம்ம நாட்டுடைய பிரதமர். அவர் அப்படியே வந்து 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 எடுத்துக்காட்டு இப்படி சொல்லணும், முன்னேறி வந்து இன்னைக்கு வந்து அவர் நாட்டையே பிரதமர் ஆகிட்டார். அவர் பாராக் ஒபாமாவை சொல்லலாம், நீங்கள் நெல்சன் மண்டேலாவை சொல்லலாம், நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். இப்போ இவங்களையும் சொன்னால் எப்படி இருக்கும்? இப்போ செட் ஆயிடுச்சு, நீங்கள் முன்னாடி சொன்ன அந்த ஃபேமுக்கும் இதுக்கும் இப்போ ரைட், இப்போதான் அது விளக்கம் புரிஞ்சு. நோட்டோரியஸ் எது ஃபேமஸ் இது இப்போதான் பார்க்குறேன், எனக்கே என்ன விட்டு படம் இப்போதான் புரிஞ்சுட்டா. இப்போ நல்ல வேலை நான் சொல்ல போய் இது நல்லதா போச்சு. இப்போ இதுதான் இவங்க 2 பேருக்குமான வித்தியாசம். ஸ்மக்லரும் சம்பாதிப்பான், ஸ்மக்லர் இருக்கான்ல அவனும் சம்பாதிப்பான், கூலி வேலைக்கு போறான்ல ரத்த வேர்வை அவனும் சம்பாதிக்கிறான். 2க்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? பெரிய வேறுபாடு. வேர்வையில வந்த காசு எப்படி இருக்கும், ரத்தத்துல வந்து வேர்வையில வந்த காசுக்கு வந்து நவிகள் நான் கூட சொல்லுவாரு, கஸ்தூரி மெழுகுன்னு சொல்லி ஒண்ணு இருக்கும், போட்டு சாப்பிடுவாங்க தெரியுமா, அப்படி வெத்தல் வச்சு சாப்பிடுவாங்க, உருண்டையா இருக்குங்க, அந்த வாடை வாசம் அடிக்குது அந்த காசுல நபிகள் நாயகன். இவங்க காசு அப்படியா? 2 பேரும் சம்பாதிச்சிருக்காங்க, ஸ்மக்லரும் இவங்களும் ஒன்னான்னு கேட்குறேன். இல்ல சார், இதுல ஆனா இவங்களை விரும்பி பாக்குற ஒரு கூட்டமே இருக்கு. ஒரு கூட்டம் திரண்டு அந்த கூட்டத்தை பணமா கன்வே பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, என்கிட்ட அழகு இருக்கு, அந்த வயசு இருக்கு, அதை கவர்ச்சி வெளிப்படுத்துற திறமை இருக்கு, இங்க பணம் கொடுக்க ஆட்கள் இருக்காங்க, அதை அறுவடை பண்றாங்க. அப்படிதான் சார் அந்த ட்ராக் இருக்கு. இல்ல அதே தான் நானும் சொல்றேன், இந்த அழகு இருக்கு, இந்த அழகுன்னு சொல்றாங்களோ ஒரு விஷயம், அதுவே ஒரு அம்பக்கான விஷயம் அவங்க பேசுறது. இப்ப சில்க் சிமிதா விட இவங்களும் அழகா இருந்தாங்களா? சில்க் சிமிதா ரொம்ப அழகானவங்க, ரொம்ப அழகானவங்க. ஆனா அவங்க லைஃப் ரெடி ஆகல. அவங்கள வந்து ஒரு கவர்ச்சி நடிகையெல்லாம் போட்டாங்க. ஆனா குணச்சித்திரமாலும் அந்த நடிகை அம்மா நடிச்சு பட்டை கல்பி வச்சு போனோம். அழகில் ஊதிலையில் வந்து தியாகராஜ சாருக்கு மனைவியா வரும். கரெக்ட். பட் சிலுக்குன்னு என்ன ஞாபகம் வருது? ராத்திரி அம்மா பாட்டு தான் பலருக்கு உடனே ஞாபகம் வருது. சிலுக்குன்னா அதுதான் ஞாபகம் வரும். எதுக்கு அவங்க ஃபேம் ஆனான்னு இப்ப கூட ஒரு சமீபத்துல அந்த ஒரு படத்துல கூட சிலுக்கோட இன்ட்ரோ காட்டும் போது எஸ்.ஜே. சூர்யா சார் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப நம்மளே பாக்குறோம். அது ஓகே. அன்னைக்கு ஒரு சில நடிகை டிஸ்கோ சாந்தி, சில்க் சுமிதா, இப்படி ஒரு பாடல்களுக்கு நடிகை அவங்களோட வறுமை நிலையை நடிச்சு வந்தவங்கன்னு பார்த்தோம். ஆனா இவங்க எல்லாருமே சில்காவே ஆயிட்டாங்க. இப்ப ஒரு சில்க்குக்கே நான் இப்ப ஒரு நூற்றாண்டு பாடம் நடத்த வேண்டியா இருக்கு. ஊரே சில்கா இருந்தா என்ன செய்யுது? கிராமத்துல இருந்து சிலுக்கு வராங்க, கிராமத்துல ஒரு அக்கா வராங்க. அவங்க ரொம்ப யோசனை எனக்கு ரொம்ப கிராமம்னு சொல்றோம்ல, கிராமத்துல எப்படி இவங்களை அந்த கல்ச்சர் அவங்களை ஏத்துக்குவாங்க? இப்ப கரகாட்ட கலைஞர்கள் பாத்திருக்கீங்களா? தஞ்சாவூர் வாங்க காட்டுறேன். தஞ்சாவூர் எங்க மாவட்டத்துல அதிகம், புதுக்கோட்டையில அதிகம். அவங்க மற்ற நாள்ல அவங்க வாழ்வியெல்லாம் ரொம்ப எளிமையா இருக்கும், மிக சாதாரணமா இருக்கும். அவங்க தப்பான பொம்பளைங்கெல்லாம் கிடையவே கிடையாது. தப்பான பொம்பளைங்கெல்லாம் எதுக்கு விடிய நெஞ்சு வெடிக்க வந்து உங்கள்கிட்ட டான்ஸ் ஆடணும்? தப்பான தொழில் பண்ணலாமா இல்லையா? ஈஸியா. அவங்க அது கலையா நினைக்கிறாங்க, உயிரா நினைக்கிறாங்க. எந்த கரகாட்ட கலைஞர் வந்தாங்க நீங்கள் அவங்கள தப்பாக அப்ரோச் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம், தொலைச்சி கட்டிடுவாங்க. அவங்க அதுக்கு அப்படிப்பட்ட கலைஞர்களே கிடையாது. எங்கள் ஊர் இப்போ திருவிழாவுக்கு வந்தாங்க. நான் இப்போ ஊரில் ஒரு 10 நாள் இருந்தேனே, வீடு ரெனோவேஷன் வேலைக்கு போனோம்னா. அதில் 4 நாள் கோயிலில் எங்கள் மண்டாகப்படியில் 1 நாள், பாக்கி 3 நாள் டான்ஸ். அப்போ தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க யாருமே தப்பானவங்க இல்லை. ஒரு பாட்டை வந்து 1 மாதம் எடுக்கிறானோ 2 மாதம் எடுக்கிறானோ நயன்தாரா வச்சுக்கிட்டு
ஆனால் ஒரு பாட்டை 7 நிமிஷம் நிற்காம டான்ஸ் ஆடணும் முடியுமா? நெஞ்சு வெட்டிச்சிடும், நெஞ்சு பொழந்துரும் தெரிஞ்சுங்க. டான்ஸ் ஆடணும், பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், பார்க்குற பார்வையாளருக்கு ஃபேவரிசம் பண்ணணும், லைட்டிங்ஸ் கண்ணை குத்தும், புகைச்சல், மண்ணல் இறப்பான், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அந்த பாட்டை முடிச்சுட்டு இறங்கணும். அப்போ அதுதானே டஃப்பு. இதுவும் டஃப் இல்லை சார். இவங்களும் பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, உடம்பு உழைச்சி காட்டுறாங்க. யார் இவங்களா? அதுதான் நான் பாக்குறேன் சார். நான் ஆர்வமா பாக்குறதுல அப்ப வரும்போது பாக்குறேன். இல்லை அதுதான் நீங்க ஒரு விஷயம். முன்னாடி வந்து ஏ படம்னே வந்துச்சு. ஆக்சுவலாக அடல்ட்ஸ் தான் ஏ போட்டு ஒரு ரவுண்டு போட்டுருவோம். இப்போ ஏஎன்யூ சர்டிஃபிகேட், சென்சார் சர்டிஃபிகேட் தான் அது. ஆமா. ஆக்சுவலாக சின்ன பிள்ளைகளுக்குள்ள ஏ படம்னா அது வந்து கொஞ்சம் செக்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட். மலையாள படம். ஆனால் அப்படி இல்லை. ரத்தமும் கவிச்சியமா படம் இருந்தாலுமே அது ஏ படம் தான். அதெல்லாம் குருதிப்புணர்வுக்கு பிறகுதான் அந்த விஷயம் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஓ ஏ படம்னா இந்த நாலேஜ் இருக்கு சரி அப்படின்னு. அன்னைக்கு அதுக்கு தனியாக திரையரங்கு இருந்துச்சு. நீங்கள் அந்த திரையரங்கில் இந்த படம் பிட்டு படம் தான் அப்படின்னு சொல்லி பார்க்க போன கல்ச்சர் ஒன்று. பிட்டு படம்னு சொல்லி அது பேர் பிட்டு படம் சொல்லுவாங்க. பிட்டு படம். ஏன்னா இன்ட்ரோவில் போய் ஒரு பிட்டு போடுவாங்க. அது அவன் தேட்டரே வச்சிருப்பாங்க பர்மனெண்ட்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு. ஆனால் நீங்கள் 24 hours இப்படி ஸ்க்ரால் பண்ணக்குள்ளேலாம் வந்துக்கிட்டே இருக்கக்குள்ள வேற இது ஒரு விதமான மனச்சிதைவுக்கு ஆளாக்குற விஷயமா உங்களுக்கு தோணவே இல்லையான்னு கேட்குறேன். ஒரு விதமான எல்லாமே இங்கே மெட்டபாலிசம் சுரந்துக்கிட்டு தான் இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் இங்கே மெட்டபாலிசம் சுரக்கும். நான் இதுக்கு அதுக்கு சுரக்குன்னா நான் பிரிக்கவே இல்லை. பசி ஒரு உணர்வு தான். நல்லா லைட்டாக பசிக்குள்ளே நான் நல்ல உணவுகளாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பசி தானாக எடுக்க ஆரம்பிச்சிடும். சாப்பிட்லான்னு தோணுது, எச்சு ஊறுதுலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நீங்கள் பொழுதுனைக்கு உங்களுடைய ஆபாசமான விஷயங்களை நீங்கள் காமித்து கொண்டு இருக்கக்குள்ள இந்த சொசைட்டி வேற எங்கேயுமே திங்கிங் பண்ண விடாமல் நீங்கள் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறீங்களோட எனக்கு ஒரு பயம் வருது. ஒன்று சார், நான் இடைநிறுத்தலுக்கு மன்னிக்கணும். இதுல வந்து இப்ப திரைத்துறையில இருக்கக்கூடிய நடிகைகள் பண்றதையும் புரிஞ்சுக்க முடியுது, பண்றாங்க. அடுத்து அவங்கள பார்த்து சாதாரண நிலையில இருக்கக்கூடிய பெண்களும் பண்றாங்க. இவங்கள பார்த்து அடுத்து குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்கள் வரக்கூடியத அப்படி ஒரு மோசமான நிலைமை இருக்கதா சொல்றாங்க. நடிகைகள் அவங்க என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்களோட வாழ்நிலையே உங்களுக்கு தெரியாது. யாரையும் பார்த்தது இல்லை. ஆமா. கிசு எழுதுறீங்க கூட பார்த்துருக்க முடியாது. ஆமா. குத்து மதிப்பா எழுத வேண்டியதுதான். இந்த 3 எழுத்து நடிகை 4 எழுத்து நடிகரோடு தொடர்பான இவங்க அது ஒரு டைம் பாஸ். யாரு 3 ஒருவேளை இவளா இருப்பாளோ அவளா இருப்பாளோன்னு. ஆனா இவங்க அப்படி இல்லை. நம்மளா சுத்திக்கிட்டு இருக்க சாமானியர்கள். இவங்க இதை பண்ணக்குள்ள உங்களுக்கு என்ன ஆகும்? ஓ நம்மளும் இதை பண்ணலாங்கிற எப்படி பலியாகுறாங்கன்ற சார். குடும்பத்துல இருக்காங்க அவங்க, அந்த நடிகையை பார்த்து இவங்க எப்படி பலியாகுறாங்கன்ற அந்த இடம் கேட்கு. படத்துக்காக மட்டும்தான் நடிகை நடிச்சுட்டு அவங்க கேரவனுக்கு போயிடுவாங்க, அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. படத்துல வந்து ஒரு கட்டி பிடிச்சி ஒரு முத்த காட்சிகள் அப்படியே ஷார்ட் ஃப்ரீஸ் அப்படிம்பாங்க. அப்படியே லிப்லாக் பண்ண அப்படியே நிற்பாங்க. சுற்றி ட்ராலி சுற்றி வரும். பார்த்துருக்கீங்களா ஷூட்டிங்க? அடுத்து அகிலா கேமரா டாப்பாங்கலேருந்து இறங்கும், ட்ராலி சுற்றும். இவங்க அப்படியே நின்ன ஸ்டேஜில் நிற்பாங்க. அப்புறம் முடிஞ்சோன்னா மொத்த வாஷ் பண்ணிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அது ஒரு நடிப்பு. படத்தில் நடித்ததுனாலே ஜோடி சேர்ந்துட முடியாது எல்லாரும். அது அப்படி பொருளே இல்லை, தவறு. அது படத்தில் ஒன்றா நடிக்கிறாங்க, ஒன்றா தான் இருப்பாங்கங்கிறது நம்மளுடைய மித்து, பொய்யது. அது அவ மனசு விருப்பப்பட்டவங்க கூட இருப்பாங்களே ஒழிய எல்லாரோடையும் எல்லாரும் இருக்க முடியாது. சரி, ஏங்க ஒரு நடிகைகிட்ட கதை சொல்றது டேரக்டர் டைம் வாங்கி நடிகை மேலே உட்காந்துருக்காங்க, கீழே கெஞ்சி அடிச்சு டைம் வாங்குறாங்க. இவங்க தொட்ட முடியுமா அவங்கள? சரி, யதார்த்தத்தை பேசுவோமே. கொஞ்சம் சிலிப்பானாலும் படத்தை பதிவு நிப்பாட்டாங்கன்னு என்ன செய்யறது? பணம் போட்ட ப்ரொடியூசர் குத்திக்கு நிற்க வேண்டியது லப்பது பொண்ணு. அது அல்ல. ஆனா இவங்க அப்படி இல்லை. இவங்க எல்லாருமே டியூன் அப்ல பண்றாங்க. தஞ்சாவூர்ல ஒரு கும்பல் வந்து விபச்சாரத்துல மாட்டுச்சு இல்ல, கிளச்சிலாம் ஒரு பெரிய கம்யூனிட்டி பேரே சொல்லி அசிங்கப்படுத்தினாங்க. அவங்க திவ்யா கள்ளச்சியா? ஆமா ஆமா ஆமா. நம்மள சாதி பேரை நான் சொல்லலப்பா, அவங்க திவ்யா தான் அவங்க பேரு. நம்ம ஏன் தேவையில்லாத விஷயத்த போய் தொட்டு. இப்போ அவங்கெல்லாம் மைனர் சைல்டை வச்சு ப்ராஸ்டியூட் பண்ணாங்கன்னு சொல்லி குண்டாசில் உள்ள போனாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கைதானாங்க. எப்படி? கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க தான் இவங்க எல்லாம் ஒன்னா இருந்தவங்க. ஷேர் பிரியல்ல வந்த பிரச்சனை. ஆக்சுவலா பார்த்தா இவங்க இப்போ அந்த ஹனி சென்னை அவங்களும் மாட்டிருக்காங்க. அதுல வெறும் குளிக்கிறது தான் வீடியோ போடுவாங்க. அவங்க அங்கங்க ஏரியில போய் குளிக்கிறது இதுதான் வீடியோ போடுவாங்க. இந்த சேலம் மணின்னு ஒரு பையன் எல்லாம் வந்து என்ன வாழ்வியல் அரோராலா பாத்துருக்கீங்களா நீங்க? இதே தாங்கல. இல்லையே நான் கேட்குறேன், எப்படி அந்த சொசைட்டியோட நீங்க மிங்கிள் ஆகுறீங்கன்னு கேட்குறேன். எரர் இஸ் ஹியூமானிட்டி. ஆனால் எரரை தெரிஞ்சு மீண்டும் மீண்டும் பண்ணுறது பேர் ஹியூமானிட்டி இல்லை, அது பேர் செலிபிரிட்டி வேலை பண்ணுறீங்க. நீங்கள் தெரியாமல் பண்ணிட்டேங்கிறது பெர்னாட்ஸை சொன்னது தான், நான் சொல்லல. எரர் இஸ் ஹியூமானிட்டி. தவறு செய்வான் மனுஷன் தான், நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் எல்லாருக்கும் தப்பு செய்வோம் தான். ஆனால் தொடர்ந்து செய்கிறோம்னா அது பேர் தவறு இல்லை, அதில் தேடி ஆதாயம் தேடுறீங்க. நான் வந்து ஐயா பத்திரிகையாளர் நகைமுகன் ஐயாவோட நான் பயணிச்சவன். ரொம்ப ஒரு உண்மையான ஒரு போராளியோட நான் இருந்தவன். அவர் சொன்னார், ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தொடர்ந்து ஒரு சப்ஜெக்டை பேசிட்டு ஜெயிலுக்கு போயிட்டே இருந்தார். தொடர்ந்து ஒரே சப்ஜெக்ட் தான் பேசுவார். வெளியே வருவாங்க, பெயிலில் மட்டும் ஜெயிலுக்கு போவாங்க. அப்போ சொன்னார், அவர் ரொம்ப அழகாக பேசுவார், தமிழேந்தன் தொடர்ந்து ஒன்று பேசினா ஜெயிலில் போடுறோம் அப்படின்னாக்கா தொடர்ந்து ஒருத்தன் பேசுகிறான்னா அவன் எதை கிரெடிட் எடுக்கிறான்னு தானே தமிழேந்தன் அர்த்தம்.
இதை பேசுனா நீ ஜெயிலில் போட்டிருக்கேன். தொடர்ந்து அதே பேசுகிறான் ஒருத்தன்னா அவனை ஏதோ லாபம் எடுக்கிறான். அவனை போராளின்னு நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னார். யாரை சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். சரி ரைட். சரி. அப்போ இவங்க தொடர்ந்து ஒரே விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கேஸ் வாங்குறாங்க, அவதூறு வாங்குறாங்க, திட்டு வாங்குறாங்க, கழுவி ஊத்துறாங்க. ஒரு கமெண்ட் கூட பாசிட்டிவ் கமெண்ட் இல்லை. நமக்கெல்லாம் சில ரொம்ப உன்னதமாக பேசுகிற வீடியோவில் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் இதெல்லாம் எனக்கு டிஸ்டர்ப் ஆகிடும். என்னடா நம்ம இதை விட எப்படா இவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுக்குறது? இவ்வளோ அழகாக ஒரு விஷயத்தில் ஒரு சமுதாய அவலங்களை கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். இதில் கூட ஏதோ ஒன்றில் வந்து காரி துப்பிட்டு போகிறாங்களே அப்படின்ற மனநிலை எனக்கு இருக்குது. அவங்க அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. உங்கள் கமெண்ட் பாக்ஸை கண்டுக்காத மாதிரி தான் உங்கள் கலாச்சாரம், உங்களுடைய சமுதாய சொசைட்டி கட்டமைப்பையும் அவங்க கண்டுக்கலை. இவங்கெல்லாம் சொசைட்டி கட்டமைப்பை கெடுக்க வந்த சைத்தான்கள் இவங்கெல்லாம். பெரிய பெரிய ஊடகம் அவங்கள கொண்டாடுறாங்க சார். ஒரு பெரிய ஊடகம் எல்லாரும் கூப்பிட்டு ஒரே நாள் ஒரே வீட்டில் வச்சு நிகழ்ச்சி எல்லாம் பண்றாங்க. சேரெல்லாம் அடிச்சுக்கிட்டாங்க. 100 நாள் 50 நாள் நிகழ்ச்சி எல்லாம் பண்றாங்க. நீங்க என்னமோ இப்ப அவங்க பார்த்தாங்கன்னா என்ன ஆவாங்க? அவங்க பழப்புல மண்ணலி போட்ட மாதிரி ஆயிடும். ஹியூஜ் பீப்புள்ஸ், ஒரு லைட்டிங் பீப்புள் செய்யறதுனால எல்லாமே இங்க சரியாயிடாது. ஒரு பெருவாரியான மக்கள் இங்க ஒண்ணு செய்யறாங்க. அதை எப்படி சரின்னு என்ன ஒத்துக்க சொல்றீங்க? ஒரு காலத்துல வந்து உடன்கட்டை ஏறுதல் இருந்தது. பெருவாரியான மக்கள் செஞ்சாங்க. சில பெண்கள் தானாகவே கணவனுக்காக போய் இறங்கி நெருப்புல இறங்கினாங்க. இது சரின்னு சொல்ல முடியுமா? பெருவாரியான மக்கள் இங்க தீண்டாமையில் இருக்காங்க. சரிப்பீங்களா? பெருவாரியான பேருக்கு கல்வி கிடைக்கல, அதுதான் சரியா? பெருவாரியான பேருக்கு இங்க நல்ல மருத்துவம் கிடைக்கல, அதுதான் சரியா? இந்தியாவில் 80 கோடி மக்கள் 3 வேளை சாப்பிடாம தூங்குறான்னு அவங்களே சொல்றாங்க. என்சிஆர்பி டேட்டாவிலே சொல்றாங்களே, சிஏஜி அறிக்கையில் இருக்கே. அப்ப அது சரியா? மெஜாரிட்டி எப்படி சரின்னு சொல்லுவீங்க? இல்ல கொண்டாடுறாங்க. அது ஒரு விளம்பரம் போட்டு கொண்டு வந்து ஒரே அறையில வச்சு நீங்க சொல்ற நபர்கள் எல்லாம் உள்ளதா இருக்காங்க. பாதி பேர் அந்த சேனல்ல தான் வந்துட்டு இருக்காங்க. கொலை செஞ்சுட்டு ஜெயில் வாசல்ல மாலை போட்டு அழைச்சிட்டு போறாங்க. என்ன செஞ்சுட்டு போனார் அவரு? கொலை. வாசல்லே மாலை, ஜெயில் வாசல்ல மாலை. இப்பதான் கடலூர் பிரிசன்ல வந்து ஜெயில் வாசல்ல இல்லாம மெயின் ரோடு கட் பண்ணி அங்கேயே வண்டி நிப்பாட்ட வச்சுட்டாங்க. இவங்க பண்ண கூத்துல நம்மளும் உள்ள போக முடியாம போயிட்டு, இடி கார் உள்ள வரையும் போயிடுவோம். நான்லாம் கொண்டு போயிட்டு சரி ரோட்லயே போடணும். அங்க வச்சு மாலை போட்டு என்ன பண்ணுங்கிறாங்க. அப்ப அது சரியாங்கிறது என்னோட கேள்வி. கிடையாது, நிச்சயம் கிடையாதுல்ல. நிச்சயம் அது கொலை என்னவோ அவர் பண்ணாரு. அது அங்கே போய் ஜெயில் வாசல்ல கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் அது கிடையாது. இவங்க ஆடுறாங்க, போறாங்க, வர்றாங்க, நீ திட்டிக்கிட்டே அவங்கள பாக்குறீங்கிறதா என்ற கேள்வி. திட்டல அப்படி எதுக்கு பாக்குற? அவங்கள பணத்தையும் கட்டுற, திட்டுற, அவங்க ஆபாசத்தையும் பாக்குற, ரசிக்கிற, உன் மனதளவுல உடல் அளவுல நீ அவங்களுக்காக செதஞ்சி போற. உடல் செதிவு பாதி, மனச்செதிவு பாதி. காமம் ரொம்ப முக்கியமானது. ஆனா அதே 24 மணி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா மண்டா போயிடும் வாழ்க்கையில. இதுல சார் திருச்சி சாதனா மாதிரியான நாட்கள் பேரையே பயன்படுத்தாத வழக்கில் இருக்கு. சாதனா மாதிரி நாட்கள் என்ன சொல்றாங்கன்னா வறுமையும் ஒரு காரணமா சொல்றாங்க. வறுமையும் அப்படின்ற மாதிரி. அப்ப நீங்க பாலச்சந்திரன் தான் படம் நடிக்க போகணும். வறுமையா இருந்தா வேலைக்கு போகணும் தான் படம் எடுத்துருக்கணும். வறுமையா இருந்தா விபச்சாரம் பண்ணு படம் எடுத்தவர் தான் பாலச்சந்தர். அரங்கேற்ற வேலை படத்தை சொன்னேன். வறுமைனா யாருக்கு வறுமை இல்லைங்க? 40 கோடி பேர் வறுமை கோட்டு கீழே தானே தம்பி இருக்கிறாங்க. வறுமை கோட்டில் ஒரு கோடு போட்டு அது கீழே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதையும் தெரிஞ்சுங்க. என்ன நீங்க சொபிஸ்டிகேட்டடா வாழ்ந்துட்டோம் சொல்லுங்க. இப்ப என்ன சட்டை போட்டுறதுனாலயா இல்லை நல்லா 3 வேளை சாப்பிட்டதுனாலயா? நான் சாப்பிட்டேன், என் பக்கத்து வீட்டுக்காரன் பட்னியா இருக்கான, அதுக்கு என்ன சொல்றீங்க? என் அடுத்த தெருவில் பட்னியா இருக்கான, அதுக்கு என்ன சொல்றீங்க? அப்ப எல்லாருக்கும் இங்க எல்லாமே கிராவல் ஆகலையில. சரி வறுமை எல்லாரும் ஆடுறீங்க. சரி நீங்க அழகா இருக்கிறதா நீங்களே சொல்லிக்கிறீங்க. நான் சொல்லலப்பா. அழகா இல்லாத பொண்ணுங்க என்ன செய்யுது? அதுக்கு பதில் சொல்லுங்க. ஓ பயங்கரமான கேள்வியில நீங்க என்ன கேட்டு தொலைகிறீங்களே. ஆமா இல்ல வழக்கமா இவரதான் கேள்வி கேட்க. நம்ம விட்டுற இவரை பிடிப்பேன். சரி நீங்க அழகா இருந்தீங்க, எப்போ ஆடுறீங்க? நான் அழகாவே இல்லை, நான் என்ன செய்யறது? அதான் என்ன பண்றது? சரி நான் ஒரு மாற்றுத்திறனாளி, நான் என்ன பண்றது? நான் ஒரு ஸ்பெஷல் சைல்டு, நான் என்ன பண்றது? இல்ல எனக்கு ஆடவே வரல, நான் என்ன பண்றது? அவங்கள மாதிரி காட்டவும் வரல, மனசு ஒப்பல. அதுக்கு என்ன சொல்றீங்க? எனக்கு வறுமை இருக்குதான், ஆனா ஒண்ணுமே அவுத்துட்டு காட்ட எனக்கு மனசு ஒப்பலமா அப்படின்னு நான் சொல்றேன். என்ன செய்யறது சொல்லுங்க. எனக்கு ஏன் வறுமைக்கு என்ன தீர்வு சொல்றீங்க? ஆடுறதுதான் வறுமைக்கு தீர்வுன்னீங்கன்னா இதுக்கு என்ன தீர்வு? வேலைக்கு போறதுதான் தம்பி தீர்வு. நம்ம உடல் நான் இன்னமும் சொல்லுவேங்க நெறியாளரே, என்ன ஹானஸ்டஸா அதை இதையும் பேசிட்டு சுத்திட்டு இருக்கோம். ஸ்மக்லிங் பண்ணி கொள்ளையடிச்சவளம் நாட்டை நல்லா தான் இருக்கான் அப்படின்னு பார்ப்பேன். அந்த நேரத்தில் எனக்கு எது திரும்ப என் மனநிலையை பக்குவம் அப்படி செய்ய மாட்டேன். என் மனசை எது பக்குவப்படுத்தும் தெரியுமா? 3 வீல் பைக், சின்ன பைக்கில் ஜொமேட்டோ சாப்பாடு டெலிவரி எடுத்துகிட்டு போகிற மாற்றுத்திறனாளிகளை பார்ப்பேன். பார்க்கக்குள்ள எனக்கு மறுபடியும் புதுசாக நான் அந்த இடத்துல மறுபடியும் ஜெனரேட் ஆகும். அவங்க பாவம் கை கால் முடியல, ஒரு டெலிவரி மேலே இருந்து ஒரு அரக்கன் வந்து கொண்டாந்து கொடுத்துட்டு போ, நானும் வர முடியாது ஐயா, நான் மாற்றுத்திறனாளி ஐயா, கொஞ்சம் கீழே வாங்கன்னு சொன்னால் வந்தால் தான் போச்சு. எந்த இதாக இருந்தாலும் நீங்கள் மேலே கொண்டாந்து கொடுங்கன்னா லிஃப்ட்டில் ஏறி நீங்கள் தானே கஷ்டப்பட்டு மேலே போயிட்டு வரணும். அதுக்குள்ளே மற்ற சாப்பாடை காக்கா கொத்திருச்சுன்னு வச்சுங்க, என்ன பண்ணுறது? அவங்களே உழைக்கக்குள்ள நமக்கு என்ன கேடா? வாரிக்கிட்டா போகுது. நம்ம கை கால் இருக்குல்ல தம்பி, நம்மளால எல்லா வேலையும் செய்ய முடியும், மூட்டை தூக்க முடியலாம், செய்ய முடியல, அது வரைக்கும் செய்வோம். இது நல்ல கைகால் இருக்கும் ஒருவன்
பிச்சை எடுப்பதற்கு சமம் இவர்கள் உடலை காட்டி ஆடுவது. நான் சொல்றேன், என்கிட்ட 2 கையும் இல்லை, என்கிட்ட கை இல்லை, ஒருத்த கை இல்லை, ஒரு ஆக்சிடென்ட்ல போயிட்டு, இல்லை கால் ஆக்சிடென்ட்ல போயிட்டு, இல்லை சுகர்ல என் கால் எடுத்துட்டாங்க, இல்லை வேற வழியே இல்லை என்ற யாசகம் கேட்ப தவிர என்னிடம் வேற வழியே இல்லை. நான் உடல் நோய்வாய்ப்பட்டிருக்கேன், நான் உட்காந்து எனக்கு ஏதாவது கொடுங்க. ஏன்னா அந்த உலகிலே ரொம்ப கொடூரமானது என்னன்னா, ஆனா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த லோயஸ்ட் ப்ரொஃபஷனா அதை சொல்லுவாங்க, கடைநிலை தொழில். விபச்சாரத்துக்கு கீழே தம்பி, அது ரொம்ப ரொம்ப பிலோ லெவல் ஆஃப் லோ லெவல் ஆஃப். அப்ப அதுதான் கடைசி என்கிட்ட, வேற ஆயுதம் என்கிட்ட இல்லை. அதே மாதிரிதான் பெண்கள் விபச்சாரத்துக்கு போறதும், என் உடம்பை தவிர என்கிட்ட வேற ஆயுதமே இல்லை, நான் சம்பாதிச்சாகணும் அப்படின்றது. அதுக்கும் இதுக்கும் பெரிய வேறுபாடு என்ன இருக்குன்னு கேட்குறேன். இல்ல நான் இன்னொன்னு கூட கேட்க விரும்புறேன். நிறைவான நம்ம இடத்துல இருக்கும், இது புரியுது. அதே நேரத்துல சினிமால நடிச்சு நல்ல பிரபலமான நடிகைகள், எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கக்கூடிய நடிகைகள், அவங்க ஒரு ஆப்பையே உருவாக்கி படம் சம்பாதிக்கிறாங்க. அது என்ன அது என்ன இன்னும் நம்ம அந்த திரைக்கவர்ச்சியில இருக்கிற கவர்ச்சி தான், வேற ஒண்ணுமே இல்லை. இல்ல அவங்களுக்கு பசி கிடையாது, வறுமை கிடையாது, வீடு வாசல் எல்லாம் இருந்தும் கூட அதை ஏன் பண்ணணும்னு கேட்குறேன். அதை ஏன் பண்றாங்க? இதெல்லாம் சட்டப்படி தப்பு, தண்டிக்க முடியாதா சார்? கூப்பிட்டு அழைச்சி இது வந்து சட்டப்படி தப்பு தான். நீங்க ஆப்பெல்லாம் வந்துட்டே இருக்கு, எலக்ட்ரானிக் ட்ரெஸ்பாசிங் தான் பண்றீங்க நீங்க, மென்பொருள் அத்துமீறல் நீங்க செய்யறது. ஆக்சுவலா இது அவங்க தெரியாம எல்லாம் பண்ணல, அவங்க மேல கேஸ் போட்டாலும் அதை ஃபேஸ் பண்ண தயாரா தான் இருக்காங்க. காசு இருக்கு, எல்லாமே தேர்த்தி வச்சிருக்காங்க. இல்லாட்டி உங்க வீட்டுல அலோவ் பண்ணுவாங்களா? உங்க வீட்டுல அலோவ் பண்ணுவாங்களா? பிச்சை எடுத்து நீங்க பிச்சை எடுக்குன்னு சொல்லிட்டு உங்களை, அதை விட கேவலமா எனக்கு சொல்ல தெரியாது. அதுதான் இதோட விஷயமும் கூட. உங்களை வந்து காசு வந்து ஜெயிலில் பார்த்துருப்பேன், திட்டு பையனா இருப்பான், கொலை பண்ணியிருப்பான், எல்லாமே பண்ணியிருப்பான். ஆனால் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பொரி, ஆப்பிள், ப்ரெட்டு எல்லாம் வாங்கிட்டு கொடுப்பாங்க. வாங்கி கொடுத்து, சார் சீக்கிரமா எடுங்க சார், உள்ள இழைச்சி விட்டான் சார் அப்படின்பாங்க. காரணம், அவன் அந்த வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருப்பான், சம்பாரிச்ச காசை வீட்டுக்கு கொடுத்துருப்பான். அவனை எடுப்பாங்க, பெயிலாம் எடுப்பாங்க. பார்த்து நீ சம்பாரிச்ச காசை வீட்டுக்கு கொடுக்காம சுத்துற பிள்ளைகளுக்கு பெயில் எடுக்க ஆளே இல்லை சிறையில். சரி, இவங்க சம்பாரிச்சு வீட்டுக்கு காசு கொடுக்குறாங்க, அதை விட்டு வீட்டில் ஒன்றுமே சொல்றது இல்லை. உங்களால ஆதாயம் வருது, வீட்டில் மிச்சர் திட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். ஆம்பளை நாட்டாம்படத்தில் உட்காந்துருப்பார்ல, ஏங்க அப்படியே பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் விட்டு போயிட்டீங்க, இனிஷியல் பிரச்சனை வரக்கூடாதுன்னு இதை போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு படத்தில், நாட்டாமை படத்தில். அது மாதிரி மிச்சர் தின்னுட்டு உட்காந்துருக்கு. யாரும் மிச்சர் திங்கிறவன்? இங்கே ஒரு அமளி துமளி நடக்குது, வேற மிச்சர் தின்னுட்டு இருக்கானே, இனிஷியல் பிரச்சனையா வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னு அந்த அம்மா சொல்லுங்கல்ல. காமெடியை விட அதுல ஆழமான புரிதலே இருக்கு, தெரிஞ்சுங்க. அந்த மாதிரிதான் இவங்களுடைய வாழ்வியல் நிலையெல்லாம். தனிப்பட்ட முறையிலே நான் வந்து பச்சையா பேசுறாங்க, ஒரு டிபேட் இது மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தண்ணி தாகமா இருக்கு, ஆனா உட்காந்து பேசி முடிச்சுட்டு இப்படி போன உட்காந்துருங்க. கேமரா ஓடிட்டு இருக்குள்ளே குறுக்க வந்து ஓடிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க. இதே எப்படி நீங்க ஷோவா டெலிகாஸ்ட் பண்றீங்க? முதல்ல அவர்கள் மீது எந்த தவறு இருக்கோ தெரியல, கேமரா வைக்கிற நம்ம மீதும் தப்பு இருக்கு தானே. இதுக்குன்னு ஒரு எத்திக்ஸ், ஒரு அறம் இருக்கா இல்லையா? இது ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கணும். குறைந்தபட்சம் நமக்கு தெரிந்த நல்லதையாவது அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். பாடம் நடத்துற மாதிரி தான் 100 மாணவருக்கு வச்சு பாடம் நடத்துறாரு வாத்தியார். ஒரு மாணவன் தான் பஸ் மார்க் எடுக்க போறான், ஆனா 100 பேருக்கும் இந்த கல்வி சென்றடையணுங்கிறது தான் அந்த வாத்தியாரோட நோக்கமா இருக்க முடியும். அப்ப இவர்கள் எதை டீச் பண்றாங்க? இவங்கள மாதிரி ஆகும்னா இந்த மாதிரி அவுத்து போட்டு திங்குன்னு குதிச்சா ஆயிடலாம் அப்படின்றது தான் எனக்கு மனநிலை. இல்ல ஸ்கூல்ல அழைச்சு கொண்டு போய் விருது கொடுக்க வைக்கிறாங்களே நடக்குது. அப்ப இந்த பள்ளியின் தரம் என்ன, இந்த கல்வியின் தரம் என்ன, உங்களின் தரம் என்ன, அந்த வாங்கின மாணவர்களின் தரம் என்ன? மிகப்பெரிய ஆளு கவர்னர் விருது கொடுக்கலே சில பிள்ளைங்க தட்டி விட்டு உள்ளூர் அமைச்சர்கள்ட்ட விருது வாங்கிட்டு போயிட்டு இருக்குங்க. எங்க அண்ணா யூனிவர்சிட்டிலே அந்த கூத்து நடந்துச்சா இல்லையா? நடந்துருக்கு. அதுக்கு வந்து அவங்களை அவமானப்படுத்தல இல்லை, என் கல்வி இவங்களால கிடைச்சது, இவங்கள்ட்ட வாங்கிக்கிறேன். இவங்க இன்ஸ்டா ப்ராப்ளங்கள் உள்ள வராங்க, இவங்க வந்து கொடுக்குறாங்க. அது இன்ஸ்டா ப்ராப்ளம். எது நீங்க வேற ஏதாவது சொல்றீங்க, முதலமைச்சர் ஆயிட போறாங்க. எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு, எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இல்ல தண்டனை இருக்கா சார்? இறுதியா கேட்குற, தண்டனை இருக்கா உங்களுக்கு? தண்டனை என்ன தண்டனை கிடைக்கும் நினைக்கிறீங்க? தண்டனைகள் நான் போட்டு நம்ம வருத்த எடுக்கிறதா தண்டனை. நம்ம முதல்ல அவளை நிராகரிக்கணும், சொசைட்டியை விட்டு நம்ம நிராகரிக்கப்படுகிறது முதல் தண்டனையாக நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.